தற்போதைய திமுக ஆட்சியில் நிதிநிலை அதல பாதாளத்தில் இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் கஜானாவே காலியாக இருப்பதாகவும் கூறியுள்ள ஆர்பி உதயகுமார் தேர்தல் வாக்குறுதி விஷயத்தில் பச்சை பொய் பேசிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு மக்கள் ஒருத்தல் தர தயாராகிவிட்டதாக சாடியுள்ளார். 525 வாக்குறுதிகளை கொடுத்ததில் இன்றைக்கு 10% கூட நிறைவேற்றாமல் நாங்கள் 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பச்சை பொய்யை தொடர்ந்து அவர் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பேசி வருகிறார்கள். இந்த பச்சை பொய் பேசுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தண்டனை தருவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதுதான் இன்றைய கள நிலவரமாக இருக்கிறது. எந்த திட்டத்தை நிறைவேற்றினீர்கள் என்று கேட்டால் அதற்கு அவரிடத்திலே பதில் இல்லை. சட்டசபையிலே மானிய கோரிக்கையில அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது துறை வாரியாக. அது எந்த நிலையில இருக்கிறது? 110 விதிகளிலே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுடைய நிலை எந்த நிலையில இருக்கிறது? அதுபோன்று அவர் கொடுக்கின்ற அறிவிப்புகள் எந்த நிலையில இருக்கிறது? ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது, எதுவுமே செய்யாமல் இந்தியாவிலே கடன் வாங்குவதிலே தமிழகம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்கிறார்கள். வாங்கிய கடனுக்கு வட்டியும் இன்றைக்கு உயர்ந்து கொண்டே செல்வதனாலே இன்றைக்கு நிதிநிலை அதல பாலத்தில் இருக்கிறது. கஜானா காலியாகிவிட்டது ஸ்டாலின் திமுக அரசின் நிர்வாகத்தினாலே. இந்த நிலைமையிலே இன்றைக்கு அரசு சென்று கொண்டிருந்தால் இந்த தமிழ்நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது என்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது.